ஹாய் ஜெஃப்னா மக்களே, நான் உங்கள் ஜெஃப்னா பொடியன். எங்கடா கரனால இப்போ காணையில்னு யோசிப்பீங்க. ஆஃப்டர் லாங் டைம் உங்களோட ஜெஃப்னா பொடியன் யூடியூப் சேனலை நாங்கள் சந்திக்கிறோம். இப்போ இன்றைக்கு என்னென்னா, ஜெஃப்னா பொடியன்னு பேரை வச்சுட்டு நாங்கள் வேறு வெளிநாட்டை ஒன்று சுற்றி காட்டுற இல்லை, யாழ்ப்பாணத்தை தான் சுற்றி காட்ட போகிறோம். சரியா, 2022 ஆகும் நினைக்கிறேன். ஒரே ஒருக்க அந்த யாழ்ப்பாணத்தில் சுற்றி காட்டினேன். சரியா, இப்போ 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதமா இப்போ நான் கழிச்சு கொண்டிருக்கேன். 8ஆம் மாதத்தில் இன்றைக்கு எப்படி யாழ்ப்பாணம் இருக்குண்டு வாங்க பார்க்கலாம். சவுண்ட்லையா இருக்கு? ஹலோ ஹலோ கேட்குது? ஆட்டோ சவுண்ட்லாம் கேட்காது. நாங்கள் வந்து கழிச்சு கொண்டே இருக்கணும், அப்படி தானே? சரி வாங்க, இன்றைக்கு நாங்கள் எங்களோட சொப்பன சுந்தரியில் யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ மணிக்கூட்டு கோபுரத்தில் நான் என்ட்ரு. ஐயோ, கொஞ்ச நாள் போ அந்த ஃபோம் வந்துடுமா, யோசிக்க வேணாம். என்னென்னா வீடியோவில் கதை கேட்கல, வெளிநாட்டுக்காரங்களே கவர் பண்ணணும். சரியா, லைக் இப்போ இவங்க இருக்காங்க, நான் இப்படி கவர் பண்ணுறேன் இல்லைனாடு கதைச்சி கவர் பண்ணுறேன். சரியா, நான் கதைப்பேன். சரியா, நீ அதுக்கெல்லாம் எங்கேருந்து வரீங்க இந்த மாதிரி அதுகளெல்லாம் நீ ஏடு. ஓகே, கவர் பண்ணலாம் தானே, நான் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணலாம் தானே? கவர் பண்ணலாம். பட் ஒரு உண்டு, இப்போ நாங்கள் கதைச்சு அவங்களோட எங்களோட சேனல் அவங்களுக்கு சொல்லணும். ஓகே, இப்போ அவங்களோட வாயால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வைக்கணும். ஓகே, நல்லா இருக்கு. என்ன இது இல்லை, டவுனை காட்டுவோம். சரியா, ஜெஃப்னா மக்களே தெரியுதா, எங்கடா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் போகுது தெரியுதா? இப்போ நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட். ஓகே, 2025 சிடிபி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ வீடியோ ஒன்லையா இருக்கு. ஓகே, இப்போ வந்து டைம் வந்து 6:30. ஓகே, வாங்க சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருக்கா காட்டுங்க. இருக்கா எங்களோட சிடிபி யாழ்ப்பாணம் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். யாழ்ப்பாணம் சிடிபி பஸ் ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. என்னடா இந்த இது இருக்குது தானே, இதில் முதல்ல இருக்கும். இந்த அண்ணா தான் எடுத்தவன் இந்த வீடியோ. இதே இடத்துல நான் விஜயோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, விஜயோட அந்த பர்த்டேக்கு எடுத்தேன் நாங்கள் கொஞ்சம் வீடியோ. அண்ணன் தான் எடுத்தேன் வீடியோ. அப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இதில் இருந்து அது விஜய் பர்த்டே கொஞ்சம் பேர் கிஃப்ட் எடுத்தோம். இதே இடத்துல நான் 3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் நான். இப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஆனால் இந்த இப்போ 2025 முதலெல்லாம் இதெல்லாம் முதல்ல இல்லை. ஓகே, இந்த பேமெண்ட் வந்து இப்போ இந்த வெயிலுக்காண்டியெல்லாம் போட்டிருக்காங்களா, மழைக்காண்டியெல்லாம் அந்த மேலே ஷீட்டெலாம் விரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எடுக்கல இல்லை. போன முறை இதுதான் ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி பேமெண்ட்டில் நிறைய கடையில் போட்டிருக்காங்க. பேமெண்ட் கடைக்காரங்கிட்ட போய் கழிச்சு பார்ப்போம். சும்மா வாங்க பார்ப்போம், கேட்போம்மா, வேலை கழிச்சு கேட்போம்மா. சும்மா விளாக் மாதிரியாடா. சும்மா விளாக் எடுக்கிறோம்மா, நீ உங்களுக்கு கழிச்சு எடுக்கலாமா? கழிச்சு எடுப்போம்ப்பா. அப்போ நீங்கள் ரவரா பஸ். ஓகே, எவ்வளோ இப்போ இதை வந்து இந்த இடத்த சொல்லணும் என்ன. இப்போ இந்த இடம் எங்கே இருக்குண்டா, எங்களோட சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிற இடத்துல நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒன்று பேமெண்ட்டில் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வந்து எத்தனை மணி? 6:30. ஆனால் இருட்டாக அங்கே லேடிஸ் எல்லாம் வராங்க. இங்கேவா கேஸ் ஆகிற போகுது எங்களுக்கு.
சரி இப்போ ஓகே ஃப்ளோ வந்துட்டாடா. என்னைக்கு கதை இப்போம்மா. ஹாய் ஜஃப்னா மக்களே. ஐயா எவ்வளோ வாரீங்க நீங்கள்? ஓ சண்டிலிப்பாய் எங்கே உள்ளுக்குலாண்ணா நீங்கள்? நினச்சேன் வெளி மாவட்டக்காரர்ண்டா. சண்டிலிப்பாயிலேருந்து வந்து எங்கள்ட இதில் கடை போய் இதுக்கு என்ன காசை கொடுக்கணுமா நீங்கள்? இல்லையா? அப்போ இந்த பிஸ்னஸ் நடந்ததா இன்றைக்கி? சாப்பாட்டுக்கு ஓகே. சரியா வாழ்த்துக்களை தொடர்ந்து செய்யுங்க. வாங்க நாங்கள் போவோம் மக்களே. ஐயோ இது கொஞ்சம் கட் பண்ண. இப்போ நாங்கள் வந்து பேமெண்ட்டால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே இதில் எவ்வளோ உடுப்பு கடையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள். நண்பன் வணக்கம். நண்பன் கதைக்க மாட்டாராம். இந்த சோட்ஸ் எல்லாமே எவ்வளோ? 800 நான் என்னக்காண்டி இல்லை மக்களுக்காண்டி கேட்குறேன். சரியா? ஐயாவோட பேர் என்னது? ராஜா. ராஜா என்ன ராஜா? ஸ்ரீநாதர். இங்கே ஊரா? லோக்கல் தானே? சரியா? எப்படி பிஸ்னஸ் எல்லாம் ஓகே? ஏன் இப்போ என்ன சீசன் டைம் இல்லையா? சீசன் டைம் தான். இப்போ மாடல் இருந்தால் ஓகே, மாடல் இல்லாட்டி வியாபாரம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ டவுனுக்குள்ளே இப்போ பேமெண்ட்டுக்குள்ளே நல்லா நடக்குதா இங்கே பிஸ்னஸ்? கொஞ்சம் பரவாயில்ல, பேமெண்ட்டை விட கொஞ்சம் பரவாயில்ல. பேமெண்ட் கொஞ்சம் இதான் கடை பரவாயில்ல. இப்போ இது வந்து பேமெண்ட் ஸ்டைல் தான் உங்களோட இது? முதல் இப்போ கடை தானே, கடை ஸ்டைலில். கடை ஸ்டைல்லாம் போகுது. பேமெண்ட் சும்மா தட்டுகள்லாம் பேமெண்ட் வெளியில் வச்சிருக்கதான் பேமெண்ட் மாதிரி. ஆனால் இது ஒரு கடை ஸ்டைல். கடை ஸ்டைல் ஒரு ஓனர் இருக்கிறான் இதுக்கு. ஓகே ஓகே ஓகே. பழைய மாதிரி பிஸ்னஸ் இல்லைன்றீங்க? அதே போல இல்லை. ஆனால் இப்போ தான் வெளிநாட்டுக்காரங்க எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. சீசன் மட்டும்தான் அவங்க போன அப்புறம் வியாபாரம் இல்லை. ஓப் சீசன் அந்த இது அந்த ஃபங்க்ஷன்டா வெங்கடையாக்கள் பெருசாக வர இல்லைன்னு பெருசாக வரக்கூடாது. ஓகே சரி. இதை பார்த்துட்டு வருவாங்க, யோசிக்காங்க. ஓகே என்னடா சரி ஐயா வாருண்ணா. நாங்கள் இப்பொழுது ஐயாவோட கதைச்ச நாங்கள். ஐயா என்ன சொல்கிறாருண்டா, ஆண்டி பாப் என்ன அப்படின்னு என்னது? சரி வாங்க வா. நாங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை வந்து 2025 காட்டுறோம். சரியா? நான் கடைசினோம் நான் அப்போ வரைக்கும் இந்த இடம்லாம் நான் காட்டே இல்லை. ஓகே. ஆனால் இந்த இடம் வந்து இப்போ நல்லா நீட்டாக செய்திருக்காங்க. இதை கீழே எல்லாம் நடப்பாதையெல்லாம் போட்டு. முதல்ல இப்படியெல்லாம் இல்லை. முதல்ல இதால் வரவே குண்டும் குழியுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குண்டும் குழியுமாக தான் இருந்தது. இப்போ ஒரு ரீசன்ட் டைமில் நல்லா செய்திருக்காங்க. எவ்வளோ? 3 இல்லை 4 வருஷம், கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. தம்பியை காட்டு என்ன தம்பி மூஞ்சியை காட்ட. தம்பி பார்க்குறான், சிரிக்கிறான். ஓகே மக்களே, உங்களுக்கு யாழ்ப்பாணம் எல்லாருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் தெரியும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று கட்டியிருக்காங்க. சரியா? அதை உங்களுக்கு நான் காட்டுறேண்ணா. காட்டுறதுக்காக புது பஸ் ஸ்டாண்டு. இது வந்து இப்போத்தைய காலத்து ஸ்டைல். இப்போத்தைய காலத்தில் அதில் என்ன எழுதியிருக்காங்க மேலே பார், லாங் டிஸ்டன்ஸ் நெடுந்தூர பேருந்து நிலைய யாழ்ப்பாணம். ஓகே எல்லோரும் மங்களே. ஓகே இது இந்த பஸ் என்னென்னா இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கூட யூஸ் பண்ணுறேன்னா, கொழும்பு பஸ்ஸுகள் இங்கே தான் நைட்டில் மக்கள் வந்து ஏறுறவங்க. ஓகே இதை கதைச்சி போனேன். கனநாள் கதைச்சி எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. எங்களே தான் பார்க்குறாங்க, இவங்களே என்ன அலட்டி கொண்டிருக்காங்களேன்னு. இங்கே வேறு மாவட்டங்களும் ஓடுது என்னடா? யாழ்ப்பாணத்துக்கு உள்ளுக்கு நிற்கிற பஸ் அங்கே, யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் போகிற பஸ். அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு தெரியாதா? இது வந்து வெளி மாவட்ட பஸ் ஸ்டாண்ட். ஓகே பட் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு என்ன, கவர்மெண்ட் இடம் இல்லையே. ஓகே ஸோ இது வந்து
ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. எனக்கும் தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்லி விட்டுலாம். கூட ப்ரைவேட் பஸ் தான் இல்லை இப்படி சொல்ல, இப்போதைக்கு கூட வந்து ப்ரைவேட் பஸ் தான் இதில் யூஸ் பண்ணேன். அதாவது நைட்டில் நான் பார்த்துருக்கேன், கொழும்பு பஸ் தான் கூட இதில் வந்து ஏற்றுறவங்க. கொழும்பு பஸ்ஸை தான் இப்போதைக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமலா சொல்லுங்கள், நாங்கள் மரத்த வீடியோவில் நீட்டாக சொல்கிறோங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, சரியா? இப்போ இனி எங்கே போக போகிறோமெண்டா, எங்கடா போக போகிறோம்? சரிவா, இனி முதல்ல ஆட்டோவுக்கு போவோம். ஆட்டோவுக்கு போயிட்டு அங்கேருந்து போவோம்மா, திரும்ப மடுப்போம்மா அவங்கள விழாவுக்கு. என்ன ரஃபிக்காக இருக்கா? ஓ ஒன்றுலையா இருக்குல்ல அவன்? ஐயோ, சரிவா மக்களே, நாங்கள் இப்போ பழக்கடையை காட்ட போகிறோம்மா. நீங்கள் அந்த வீடியோவில் நான் பழக்கடை காட்டினான், இந்த முறையும் காட்டுவோமே. வாங்க பாப்போம். சைடு ஆங்கிள் எடுப்போம்மா இல்லை இந்த ஆங்கிள் ஓகேயா? மங்குஸ்தான் வாங்குவோம்மா. எங்களை நண்பன் நிற்கிறான், நண்பனோட கதை இப்போ வாங்க. மூஞ்சி திருப்புறான் பார்த்து. சரி விடு, இங்கே வா, மங்குஸ்தானை காட்டுங்க வா. இது எவ்வளோயா கிலோ? 500 ரூபாயா? பரவாயில்ல, சரி காணும் பண்ணிக்கிறேன். ஆட எல்லாத்தையும் போட்டு விடுவோம்மா. சரி நண்பன், இப்போ என்ன ரம்புட்டான் சீசனா? ஓ, ரமதான் சீசன் வச்சா. எவ்வளோ இது? எத்தனை பழம்? இப்போ 12 உங்களுக்கு போடுதேன். 12 பழம் 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு போடுதேன். ஓகே, 12 பழம். இது வந்து 12 பழம் 100 ரூபா. மங்குசான் இருக்குது கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபா. உங்களுக்கு 400 ரூபா. இது எங்கே? ஐயோ சாரியா, இது எங்கேருந்து வாரது? தூரம் இல்லையா? சரியா, தம்புள்ளையிலேருந்து வாருது. தம்புள்ளையா? தம்புள்ளையிலேருந்து மட்டும்தான் அந்த மங்குஸ்தான் வாரது. இது வந்து சீசனுக்கு இல்லை. எங்கள் தம்பி இங்கே நாங்கள் பார்த்து காசு பண்ணிக்கிறோம். இப்போ மங்குஸ்தான் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நான் படிச்சிருக்கேண்ணே. சீசன் டைம்லாம் இது கிடைக்கும், எப்போ கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. சரியா? இன்னொரு 1 மாதத்தால இல்லாமல் போயிடுவேன். 1 மாதத்துல இல்லை, அதான். ஸோ இந்த பழம் இந்த பழம் அதிசய பழம் தான். வருஷத்தில் நீங்கள் ஒருக்கா தான் சாப்பிடலாம், எப்போயுமே நீங்கள் சாப்பிடல அது. ஸோ இப்போ சீசனுக்கு உங்களோட கண்ணில் படுதோ அப்போ போய் வாங்கி சாப்பிட்ருங்க. இப்போ இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் விற்கிற விலை 500 ரூபா கிலோ. இது வந்து 12 என்னடா? 12 100 ரூபா. இது நான் வாங்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை. அவர் ஆடியன்ஸ் வந்து வாங்கணும். ஆப்பிள் என்ன விலையடா? ஆப்பிள் இது 600 ரூபா, 100 ரூபா, ஆரஞ்சு இருக்குது 600 ரூபா. ஓகே, எல்லாம் பல விலைக்கு. ஆப்பிள் எல்லாம் நாங்கள் வெளிநாட்டு பழங்களை அங்கே ப்ரொமோட் பண்ண மாட்டோம். சரியா? நாங்கள் எங்கிட்ட ஒரு பழங்களை ப்ரொமோட் பண்ண. வாழைப்பழம் இருக்கா? வாழைப்பழம் இல்லை. சரி விடு, நீ வாழைப்பழம் இருக்கீங்க. இது வந்து இந்த ரோட்டில் பேர் என்னன்னா மனுஷருக்கு தெரியுது இல்லை, என்ன ரோட்ரா இது? இது கேகேஎஸ் ரோட்டில் வந்து கருவாட்டுக்கடை ரோட். இப்போ நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சொல்லணும்னா இது கருவாட்டுக்கடை ரோட்டுனா நாங்கள் சொல்கிறது. கூட இந்த கருவாடுகள் வாங்குறேன்டா இங்கே தான், இதுதான் ஃபேமஸான இடம். கருவாடு வாங்குறேன்னு இங்கே தான், வேறு ஒரு இடமே இல்லை யாழ்ப்பாணத்தில். ஸோ இப்போ கருவாடுகள் என்ன விலை, என்ன மாதிரி கருவாடுகள் இருக்குது, அதில் பற்றி பார்ப்போம். வாங்கோ, நில்லுங்கோ, ஆட்டோ வந்து எங்கே விடுவோம். இதான் நண்பன் கடை. வாங்க இங்கே வாங்க, சிவம் கருவாட்டு கடை. நண்பன் பார்த்தீங்களா, சிரிச்ச மூஞ்சோட நிற்கிறாரு. வேறு மாதிரி ஆள்தான் எங்களுக்கு தேவை. இதே பாங்க. சரி, வெறுக்கும் ப்ரொமோஷன் பண்ணி விடுவோம்மா. அதுக்கு என்ன இது? இந்த கருவாட்டு காடு. இது என்ன கருவாடையா? சின்ன நெத்தலி, நல்ல வெள்ளையா இருக்கு. ஐரா. இது எவ்வளோ இது கிலோ? இது 1800 போகுது இப்போ வந்து 1800. நல்ல பொலிஷிங்காக இருக்குது. அதில் என்ன சொல்கிறது, இப்போ நெத்தலிலேயே நல்ல வெள்ளையாக இருக்கு. வெள்ளை நெத்தலியா? வெள்ளை நெத்தலி நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இதுக்கு பேர் வந்து ஐராவாம. ஐரா நெத்தலி கிலோ வந்து 1800 ரூபா. இப்போ எங்கள்கிட்ட நார்மல் நெத்தலி எவ்வளோ? 1300. இது 1300. 1300, 1200 ஒவ்வொரு விலையிலே இருக்குது. 2400. இது எங்கள்கிட்ட
இறால் இது 1 கிலோவா? 1/2 கிலோ வேணா? 1/2 கிலோ இறால் எப்படி இருக்குது பாருங்க. நல்ல பெரிய இறால், நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கவே வடிவாக இருக்குது. இது ஒரு 4500 ரூபா. இப்போ நாங்கள் இங்கே வந்து கருவாடு வாங்க வரையில் பேட்டி எடுக்க தான் வந்தோம் நாங்கள். என்ன எல்லோரும் மாதிரியாக பார்க்குறீங்க? சரி நண்பன் நீங்கள் அதான் வீடியோ இதுல எல்லாமே என்ன கருவாடையா? பேர கறி எனக்கு கறி காய்ச்சதா? கட்டா பேர கருவாட்டுக்கு பேர் போனோம்னா இதுதான் கட்டா பேரா. இது பின்ன செதில் இருக்கு. ஆட்டா பேரைக்கு பேரைக்கு செதில் இருக்கும். இது செதில் இருக்கும். அது செதில் இருக்காது, இதில் செதில் இருக்குமா? ஓகே. இது என்ன அடிக்க வச்சுருக்கீங்க இதில்? இது பனங்காடி நம்பர் 1 பனங்காடி. நம்பர் 1 பனங்காடி. எவ்வளோ ஒரு கட்டி? ஒரு கட்டியில் கிலோ கணக்கு தான் 2800 ரூபா கிலோ. கிலோ கணக்கு 2500. இது சின்ன வடிவாக இருக்கு. இதான் தொண்டன் கருவாடியா? இதுதான் சில சொன்னா புட்டு கருவான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த லைக் தொண்டன் கருவாடு. கூட வெளிநாட்டுக்காரங்க இதுதான் விரும்பி வாங்குறாங்க. புட்டுக்கு நல்லா இருக்கும். நான் புட்டுக்கு நல்ல காம்பினேஷன் தான் பொரிச்சு சாப்பிட்றேன். கருவாடை சாப்பிட்றாங்களுக்கு இதோட அருமை தெரியும். என்னையா சொல்கிற சரிதானே? ஐயாவே சொல்லிட்டேன் சரி. என்ன இந்த விரட்டா? ஓம் ப்ரோ. என்ன சேனல்? இதைத்தான் கேட்கணும்னு வச்சா நண்பனுங்க. எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன பேருன்னு கேட்டிருக்கேன். சரியா? இல்லை நான் என்ன பார்த்தது இல்லை. நான் கனகாலம் ஆகிட்டு போட்டு. சரி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? ஜஃப்னா பொடியன். பேர் நல்லா இருக்கா? அவர் நீங்கள் சொல்லுங்க ஜஃப்னா பொடியனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பொடியன் யூடியூப் தளத்தை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. பெல் பட்டன் அமர்த்துங்க. அவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடிக்கிறத எடுக்கணுமா? இப்போ எங்களோட அண்ணா வந்து என்ன சரியா தானே அடிச்சுனீங்க. இது ஜஃப்னா பொடியனு உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்குறதா? 2வது வருது. இதுதான் எங்கள்கிட்ட ஜஃப்னா பொடியன் யூடியூப் சேனல். இப்போ இதில் வந்து கடைசியாக எனக்காலமாக வீடியோ போடலை. சரியா? இனி தான் தொடர்ந்து நாங்கள் போடுறதா இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு பிறகு அப்போ 3 வருஷத்துக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்காரு. யார்? ஜஃப்னா பொடியன். அதான் நீங்கள் பேர் கம்பேக்கில் உடம்பெல்லாம் வச்சுரு. அதில் மெல்லிஸாக இருக்காரு. இதில் வந்து இப்போ குண்டருக்கு ஆள் அடையாளம் தெரியலேன்னு இல்லை. நான் தான் ஜஃப்னா பொடியனா. எந்த பேரில் இன்னொருத்தருங்க செய்கிறாங்க. பரவாயில்ல செய்யட்டும். நான் கனகாலம் விட்டுட்டு இருந்தானே. ஓகே நல்லா இருக்கா? சரி இப்போ சொல்லுங்கள் ஜஃப்னா பொடியனுக்கு. ஜஃப்னா பொடியன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாருயா.